ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டே இன் மை லைஃப். நான் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் விழுந்ததா, தலகாணி எல்லாத்தையுமே எடுத்து வெயிலில் அப்படியே வச்சுட்டு எழுந்திரிச்சோடனே பெட்ஷீட் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக பெருக்கி விட்டாச்சு. டெய்லியும் இந்த கட்டில் கீழே வந்து கூட்டினாலும் எப்படி தான் இவ்வளோ தூசி வருதுன்னு எனக்குலாம் தெரியல. ஸோ ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்து டீ குடிச்சிட்டு அப்படி வந்து பைப்பில் தண்ணி வந்துருந்துச்சா, அதை எப்படி வந்து பிடிச்சி வச்சுட்டு அம்மா வந்து இறால் வாங்கியிருந்தாங்க, அதை எப்படி இப்போ வாங்கி வச்சுட்டு கீ வந்து கொண்டு வந்திருந்தாங்களா, அதையே கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு குளிக்கிறதுக்காண்டி இவ்வளோ ட்ரெஸ்ஸு இருந்தாலும், ஆனால் எனக்கு மட்டும் என்னடா ட்ரெஸ்ஸு வந்து இவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும் ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் யாராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே காலை சாப்பாடுக்கு வந்து மேகி செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வாங்கி வச்ச இறாலையும் வந்து உரிச்சு வச்சிட்டேன். ஃபேஸ்க்கு வந்து ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணுறேன், நல்லாவே ரிசல்ட் எனக்கு கொடுக்குது. நம்ம வீட்டில் மதியம் சாப்பாடு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் வந்து இறால் ஆனம், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு. இதெல்லாம் சமைச்சிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் மழை நல்லாவே இருந்தது பார்க்கும்போதே. அந்த செடியெலாம் பார்க்கும்போது பச்சை பசேர்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா அந்த போண்டா தான் போட்டிருந்தேன். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படியே டீயும் போட்டுட்டு இந்த போண்டாவே, ஏன்னா மழை கிளைமேட்டாக இருக்கா, ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போலே நம்மளுக்கு தோணிகிட்டே இருக்குது. அது இப்போ வந்து ரொம்ப இது எனக்கு ஃபேவரட் ஆகிடுச்சு. அப்படியே நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் நம்ம வீட்டில். சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். மாவு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் பாத்திரம் கடந்ததை அதையும் அப்படி அலசி வச்சுட்டு கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருந்தது. அதையும் இப்படி வந்து ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா வந்து காய்கறி கடைக்கு போயிருந்தாங்களா, காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே அதையும் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் எடுத்து எங்கெங்கே எதை அரேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இந்த புதினா மல்லி மட்டும் எதில் வச்சாலுமே கொஞ்சம் வாடி போயிடுது. இந்த கவரில் வச்சா மட்டும் ஏதோ எனக்கு தெரிஞ்சு உடனே வாடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கவரில் எடுத்து வச்சுட்டு இந்த வெங்காயத்தெலாம் வந்து அதை அந்த ப்ளேஸில் எதில் அரேஞ்ச் பண்ணணுமோ அதில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த பச்சை மிளகா பார்த்திங்க அப்படின்னா காம்பை எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. அப்படி வந்து லெமன் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒரு பாக்ஸ்லேயும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அப்படி வந்து எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த வால் ஸ்டிக்கர் வந்து இப்போ அடிக்கடி நான் வந்து வாங்கி ஒவ்வொரு இடத்துல ஒட்டிகிட்டு இருந்தேன். நைட் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு தூங்க வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.